வணக்கம். கடகம் கடக ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி கடக ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமையின் அடிப்படையில் அந்த சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியும். மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியில் இருக்கிறார். ஆனால் 4ஆம் தேதி முதல் அவர் உங்கள் 12வது வீட்டிற்கு வக்ர நிலையில் மாறுகிறார். இதன் காரணமாக மத நடவடிக்கைகள் அதிகரிக்கும் மற்றும் மத பணிகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டிலும் ராகு பகவான் 8வது வீட்டிலும் தொடர்வதால் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் நீங்கள் அதில் நல்ல வெற்றியை பெறலாம் மற்றும் நல்ல சம்பளத்துடன் புதிய வேலையை பெறலாம். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் பயணங்களால் வியாபாரம் அதிகரிக்கும். நிதி ரீதியாக இந்த மாதம் முதல் பாதியில் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கும். பிற்பாதியில் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இருப்பினும் அந்த செலவு நல்ல வேலைகளுக்காக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் மற்றும் உங்கள் படிப்பில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். வெளிநாடு செல்லும் உங்களின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் சிக்கலை ஏற்படுத்தும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் இருப்பார். அவருடன் சூரியனும் சுக்கிரனும் இருப்பதால் உங்கள் சக்தியை ஒன்றல்ல பல இடங்களில் சரியாக பயன்படுத்த முடியும். மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பதால் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். 5ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் அமர்ந்திருப்பதால் உறவில் சிறிது வெப்பம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். திருமணமானவர்களுக்கு மாத தொடக்கத்தில் குரு 7ஆம் வீட்டில் பார்ப்பது வரப்பிரசாதமாக அமையும். உங்கள் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்ம ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி இந்த மாதம் உங்களுக்கு பல வழிகளில் நன்றாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் பெயர்ச்சிப்பார். அதே நேரத்தில் சனி மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் தனது இருப்பை பதிவு செய்யும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உங்களின் 4ஆம் வீட்டிலும் புதன் 3ஆம் வீட்டிலும் பெயர்ச்சிக்கிறார்கள். குரு தனது உச்சராசியான கடகராசியில் மாத தொடக்கத்தில் 12வது வீட்டில் இருப்பார். ஆனால் 4ஆம் தேதி உங்கள் 11வது வீட்டிற்கு திரும்புவார். இது உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும். 8ஆம் வீட்டில் சனி இருப்பதால் சில செலவுகள் ஏற்படும். முதல் மற்றும் 7வது வீடுகளில் கேது மற்றும் ராகுவின் தாக்கமும் 4வது வீட்டில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருப்பதால் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆரோக்கியத்தில் முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். குடும்ப விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும். உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வேலை மாற்றத்தில் வெற்றி பெறலாம். நல்ல வேலையும் கிடைக்கும். நிதிச் சவால்கள் ஓரளவு குறைந்து வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்கள் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து தங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல மாதம் அமையும். வெளியூர் செல்லும் வாய்ப்பு உள்ளது. 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் 4ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துவார். அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் உங்கள் மீது பணி அழுத்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக முடிப்பீர்கள். திருமணமானவர்களுக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனியும் 8ஆம் வீட்டில் இருப்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையை தரும். வக்ரகுரு உங்கள் 7வது வீட்டின் அதிபதி 4வது வீட்டில் இருப்பதால் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
சனி இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் இருப்பார். சனி 8ஆம் வீட்டில் இருப்பதால் ஒரு நபர் உடல் பிரச்சனைகளை புறக்கணிப்பதன் மூலம் நோய்கள் பிறக்க தன்னை அழைக்கிறார். எனவே அனைத்து பிரச்சனைகளையும் தவிர்க்க உங்கள் தினசரி வாழ்த்தை சரிசெய்து உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும். உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் குரு 11வது வீட்டில் இருக்கிறார். 4ஆம் தேதி அதன் வக்ர நிலையில் 10வது வீட்டிற்குள் நுழைகிறது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட பயணங்களால் நன்மை உண்டாகும். வியாபாரத்தில் நீண்டகால உறவுகள் உருவாகும் மற்றும் வணிக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் காதல் உறவுகளுக்கு மாதம் நன்றாக இருக்கும். உங்கள் திருமணம் உறுதியாகி திருமண மணிகள் வீட்டில் எதிரொலிக்கலாம். திருமணமானவர்கள் சில டென்ஷனை சந்திக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் உங்கள் 2ஆம் வீட்டில் அமர்வதால் உத்தியோகத்தில் நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்களின் வேலை திறனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சனி பகவான் மாதம் முழுவதும் 7வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் 7வது வீட்டிற்கு அதிபதியான குரு மாத தொடக்கத்தில் 11வது வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டை பார்ப்பதால் வாய்ப்புகள் உள்ளன. 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 7வது வீட்டில் இருப்பதால் உங்கள் படிப்பு தொடர்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் புதன் பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் காணப்படும். உங்கள் சகோதரர்கள் மீதான உங்கள் அன்பு வெளிப்படும் மற்றும் அவர்களின் பல வேலைகளில் நீங்கள் அவர்களுக்கு உதவுவீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் 5ஆம் வீட்டு மற்றும் 7வது வீட்டில் குரு பகவானின் அம்சம் காரணமாக நீங்கள் உறவில் இருந்தால் நீங்கள் உங்கள் காதலிக்கு திருமணத்தை முன்மொழியலாம். அது அவருக்கு மகிழ்ச்சியை தரும் மற்றும் உங்கள் முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் திருமண உறவுகளில் கசப்பு அதிகரிக்கும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் தொடக்கத்தில் 11வது வீட்டில் உள்ள குரு உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். அதே நேரத்தில் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகளை வழங்க முடியும் மற்றும் வெளிநாட்டு வியாபாரமும் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். மாதம் முழுவதும் கேது பகவான் 12வது வீட்டில் இருப்பதால் ஒருவித தொற்று நோய்களும் ஏற்படலாம். இதில் கவனமாக இருக்கவும் பிரச்சனைகளை குறைக்க தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளவும். நன்றி. வாழ்க வளமுடன்.